2018 இன்ஸ்டாகிராம்ல வீட்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன லெவல்ல சோப் செஞ்சு வித்த இவங்க இன்னைக்கு தேதிக்கு ஆண்டுக்கு 30 கோடி வருமானம் பண்றாங்க. எப்படி இவங்க வெறும் 10,000 ரூபாயை மட்டுமே முதலீடு செஞ்சு இன்னைக்கு தேதிக்கு ஆண்டுக்கு 30 கோடி வருமானம் பண்ற நிறுவனமா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆர்த்திங்கிறவங்களுக்கு ஜாஸ்தியான ஆக்னே அண்ட் பிம்பிள் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுடைய பிம்பிள் பிரச்சனைக்கு அவங்களே வீட்லயே தன்னோட ஓன் சோப்ஸ் செஞ்சாங்க. அப்படி தானே தயாரிச்ச சோப்ஸ்னால பிம்பிள் பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு. அப்பதான் அவங்க இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்த்தாங்க. ஏன்னா நம்மளை சுத்தி எத்தனை பேருக்கு பிம்பிள் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தது மட்டும் இல்லாம எப்படி இவங்கனால இன்னைக்கு தேதிக்கு ஆண்டுக்கு 30 கோடி வருமானம் ஈட்டுற ஒரு நிறுவனமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு கல்யாணமான பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி அவனுடைய கணவன் தான் இருப்பான். ஏன் நம்மளை சுத்தியே பெண்கள் தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர் அதை சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள்னாலையும் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சது மட்டும் இல்லாம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை துணையை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்து கத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கல்யாணமான பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான்.